வானகம் பசங்களா ஃபேரி டேல் 100 இயர் கொஸ்டோட எபிசோட் 3 வந்து வேறு மாதிரி இருந்துச்சுங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கதைக்குள்ளே கொஞ்சம் டீட்டெயிலாக போயிருக்கிறாங்க. அந்த கதையை பற்றி தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் இதில் சில விஷயம் காட்டினாங்க பாருங்களேன், அது எதிர்பார்க்காத விஷயங்க. அந்த மாதிரி இது வரைக்கும் யாரையும் பார்த்துருக்க மாட்டோன்ற மாதிரி காட்டினாங்க. குறிப்பாக சொல்லலாம் எர்சாவை சொல்லலாம் நம்ம. அதுக்கடுத்து மற்றவங்களையுமே சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து காட்டிடுறானுங்க. அந்த வில்லன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பவரை ஃப்ளெக்ஸ் பண்ணானே சொல்லிட்டு சொல்லலாம் இந்த எபிசோடில். ஸோ இது எல்லாத்த பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த எபிசோடோட ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி நான் ஆல்ரெடி எபிசோட் 1 and 2 ரிவ்யூ போட்டுக்கிறேன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஃபேரி டேல் ஹோல் ரிவ்யூ நான் வந்து போட்டுக்கிறேன். அதோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதுவே பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ வந்து கண்டினியூஸாக கரெக்டாக புரியும். அண்ட் எப்படி சொல்கிறது தான், நான் ஃபேரி டேல் 100 இயர் கொஸ்டோட மாங்க படித்தது கிடையாது. அதனால் சப்போஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதோட ஸ்பாய்லர்ஸை கமெண்ட்டில் வந்து சொல்லிடாதீங்க. அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸே பாதிக்கும் அண்ட் மற்றவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் பாதிக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம எபிசோட் 3 ரிவ்யூ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எபிசோட் 2ல நம்ம டிராகன் கார்டு வந்ததோடு முடிச்சிருந்தாங்க. இப்போ எபிசோட் 3 வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆரம்பிக்குது. நம்ம டிராகன் கார்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த டிராகன் ஈட்டர்ஸ் கிட்ட நீங்கள் எங்கேருந்து கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ கிரியா வந்து அவர்கிட்ட சண்டை போகிறதுக்கு வரா. அந்த டைமில் அவங்க ரெண்டு பேருமே கிரியாவும் அப்புறமா இன்னொருத்தவங்க ஆஷா வந்து மாறுறாங்க. அதாவது அவங்க ஃப்ரெண்டோட பவர் தான் அது. இவங்களை அவன் அங்கேருந்து கூட்டின்னு போகிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுறான். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ நம்ம வாட்டர் கார்டு வந்து நட்ஸை பார்த்துட்டு நீ வந்து ஒரு டிராகன் ஸ்லேயரா என்னை கொல்றதுக்காக வந்துக்கிறேன்ற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. அப்போ நட்ஸு வந்து என்ன சொல்கிறேன்னா, அப்படின்னு சொல்ல முடியாது, எங்களை 5 டிராகனையும் சீல் பண்ணுறதுக்காக அனுப்பிச்சாங்க. ஆனால் நீ நல்லவனாக இருந்தால் உன்னை நான் விட்டுருவோம், கெட்டவனாக இருந்தால் உன்னை சீல் பண்ணுறோம். ஸோ நீ நல்லவனா கெட்டவனான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நட்ஸ் அவகிட்டே வந்து கேட்குறான். ஸோ டிராகன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு எல்சிரே வந்து உன்னை அனுப்பிச்சாரான்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்லவனும் கிடையாது கெட்டவனும் கிடையாது, ஆனால் இப்போதையும் உங்களை நான் ஹர்ட் பண்ண மாட்டேன்ற மாதிரி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து அவங்க அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அப்போனா இவர் வந்து நல்லவர் தான், இவர் வந்து நம்ம சீல் பண்ண தேவையில்லைன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லினுக்கிறாங்க. அப்போ இந்த டிராகன் கார்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நீங்கள் வந்து என்ன சீல் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இவங்க அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. அதுக்கடுத்து அந்த தண்ணி வந்து ஸ்பிளிட் பண்ணார் பார்த்தீங்களா போன எபிசோடில், அந்த தண்ணியை வந்து திருப்பி கடலாக மாற்றிடுறாரு. அதுக்கடுத்து இவங்க எல்லாருமே கூட்டுன்னு அவரோட டெம்பிளுக்கு வந்து போகிறாரு. ஸோ ஒன்ஸ் அங்கே போனது வரும்போது இன்னொரு வைஃபை காட்டுறாங்க. இருங்க அதுக்கு முன்னாடி மற்ற கதையை சொல்லிடுறேன். ஸோ இவங்க வந்து டெம்பிளுக்கு போகிறாங்களா, அது பார்க்கறதே சீனாக இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து வந்து உள்ளே போகிறாங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்து வரா, அவளோட பேர் வந்து கேரமெல்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவள் வந்து என்ன சொல்கிறான்னா, எதுக்காக இவங்களை வந்து கூட்டின்னு வந்தீங்கன்ற மாதிரி அவள் வந்து கேட்குறா. அப்போ அவர் வந்து இல்லை இவங்ககிட்ட என்னால் பேச முடியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிரட்டுற மாதிரி பேசுகிறா. அதாவது பாசமாக இருக்கிறவங்க பேசுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவள் வந்து பேசுகிறா. நம்ம நட்ஸு மற்றவங்களாம் கிட்ட பேச முயற்சி பண்ணுறப்ப அவங்க கிட்ட வந்து பெருசாக பேசலன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் இந்த பொண்ணு வந்து பார்க்கறதுக்கு சீனாக இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இவளை காட்டியிருப்பாங்க, இப்போ திருப்பி காட்டிக்கிறாங்க. இவரோட பேர் வந்து கேரமெல்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம டிராகன் கார்டு வந்து நட்ஸு கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இவளை சின்ன வயசுல நான் வளர்த்துனுக்கிறேன், இவ கடலில் போயினுக்கிறப்ப ஷிப்ரக் ஆகிடுச்சு, அது வருமா நான் தான் அவளை பார்த்துக்கிறேன், இவ அதுக்கப்புறம் கிளம்பி போடுன்னு சொல்லிட்டு பார்த்தா என் கூட தான் இருக்கிறான்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அதுக்கடுத்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து சுற்றி காட்டுறாரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் வந்து க்ரோ பண்ணுறாங்க, அதை வந்து காட்டுறாங்க. அதுக்கடுத்து ஃபிஷ்ஷுக்கு வந்து டாக்டர் வேறு இருக்கிறாங்க, அதை காட்டுறாங்க. அதுமாதிரி ஒரு டவர் மாதிரி இருக்குது. அதாவது யாருக்காவது வந்து அடிபட்டுடுச்சு, இந்த கப்பலில் இதாச்சு பார்த்தீங்கன்னா கேரமெலுக்கு, அந்த மாதிரி வேறு யாருக்கா ஆச்சுன்னா போய் காப்பாற்றுறதுக்கு ஒரு டவர் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம டிராகன் கார்டு காட்டினுக்கிறாரு. இதெல்லாம் பார்த்ததுக்கு வருமா நம்ம நட்ஸு எல்லாருமே வந்து நீ உண்மையிலே ரொம்ப நல்லா வேண்டாம், உன்னை போய் நான் வந்து இது பண்ண வந்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ இவங்க வந்து மறுபடியும் சொல்கிறாங்க, அப்போனா நாங்கள் வந்து உன்னை சீல் பண்ண தேவையில்லைன்ற மாதிரி சொன்னதுக்கு நம்ம டிராகன் கார்டு வந்து என்ன சொல்கிறேன்னா, இல்லை நீங்கள் வந்து என்னை சீல் பண்ணியே ஆகணும், இப்போ நான் இந்த மாதிரி இருக்கிறேன், ஆனால் இதுக்கு முன்னாடி நான் வந்து எத்தனையோ பேரை நான் வந்து கொண்டு இருக்கிறேன், எல்சிரியாவோட ஃபேமிலியில் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் வந்து கொண்டு இருக்கலாம், அதனால தான் அவர் நான் கொல்லணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு பொழுது நான் முன்னாடி வந்து ரொம்ப மோசமாக இருந்தேன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டிராகன் கார்டு வந்து சொல்கிறாரு. அதை சொல்கிறப்ப அந்த டோனுலேருந்து அந்த சீனுன்னு சொல்லிட்டு பார்த்து ஒரு மாதிரி இருந்துச்சு. அது வரும்போது எப்படி சாஃப்டாக மாறினான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேரமில் ஆள் தான் சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் அவளை ஆக்சுவலாக நான் சேவ் பண்ணுன்னு சொல்லிட்டு நினைக்கல, அவன் என்னோட சாப்பாடுன்ற மாதிரி தான் நினச்சி நான் அவளை காப்பாற்றினேன், ஆனால் அதுக்கப்புறம் அவன் கூட அட்டாச் ஆகிட்டா, ஸோ அதனால் நான் இப்போ வந்து எல்லாத்தையும் மாற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அதுக்கு அடுத்து இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு தான், ஆனால் இந்த உலகத்தோடு நான் போய் ஆகணுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாரு. இவன் ஏன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இந்த ஊர் தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்குதுல்ல, அது என்னோட பவரால் தான், என்னோட பவர் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயின்னு இருக்குது, அதனால தான் ஹைடைட் வருது, அதனால தான் இந்த ஊரே வந்து தண்ணியில் மூழ்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஊரில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா மக்கள், அதாவது மீன்கள், அவங்க உண்மையிலே வந்து ஃபஸ்ட்டு மக்களாக இருந்தாங்களா, அதாவது மனுஷங்களாக இருந்தாங்களா, அவங்க வந்து தண்ணியில் சர்வை பண்ண முடியாதுன்றதுக்காக ஒரு ஸ்பெல்லை வந்து ஒரு கேஷ் பண்ணிக்கிறாரு, இவங்கள மனுஷன்லேருந்து மீனாக மாற்றுறதுக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வை ஆயின்னு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதுக்கடுத்து நட்ஸ்லாம் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, அப்படி இந்த ஊர் மக்களை வந்து ஊர் விட்டு அனுப்பிட்டா வந்து சேஃபாக இருப்பாங்களான்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அந்த டிராகன் கார்டு வந்து என்ன சொல்கிறேன்னா, இல்லை இது வந்து ஒரு கல்ட்டு மாதிரி, நான் பாஸ்ட்டில் பண்ண அட்டுழியத்தெல்லாம் இவங்க வந்து ஏதோ வித்தியாசமான இதுன்னு சொல்லிட்டு நினச்சின்னு வழிபட்டுன்னு வராங்க, ஸோ நான் சொன்னால் வந்து கேட்க மாட்டாங்க, அப்படியே வந்து இவங்களை அனுப்பிச்சாலுமே என்னோட பவர் இந்த ஊருக்கு ஆன மாதிரி அதே மாதிரி அடுத்த ஊருக்கும் ஆகும், அண்ட் அதுக்கடுத்துன்னு சொல்லிட்டு போயினே இருக்கும், நான் செத்த
செத்தா மட்டும்தான் அது ஒரே தீர்வுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. அப்ப நட்ஸ் வந்து இதோட வேற வழி இல்லையான்ற மாதிரி கேட்கறான். அதுக்கு அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இல்ல யாராவது எனக்கு கொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் இத்தனை வருஷமா வெயிட் பண்ணியிருந்தேன். ஆனா நான் சாவறதுக்கு முன்னாடி நான் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இப்ப சீன் வந்து பாத்தீங்கன்னா இங்க கட் ஆயிட்டு நம்ம கிரியா கிட்ட எல்லாம் போகுது. அப்ப கிரியா வந்து ஒருத்தன் கூட்டு போன பாத்தீங்களா, அவனோட பேர் ஸ்கல்லியன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவன் வந்து ஒரு ஆஷ் டிராகன் சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது ஆஷ்ன்றதை விட கார்ப்ஸ் டிராகன் சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இப்ப கிரியா வந்து எதுக்குடா என்ன கூட்டு வந்த, அவன் கண்ணு முன்னாடி தான் இருந்தான், அவனை நான் சாப்பிட்டு பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்கறான். அதுக்கு அவன் வந்து என்ன சொல்றான்னா, இல்ல நீ வந்து அவனை சாப்பிடக்கூடாது, அவன் வந்து ஒரு வாட்டர் கார்டு இம்போஸ்டர்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவன் சொல்றான். அதாவது அவன் உண்மையான வாட்டர் கார்டு இல்லைன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இப்ப சீன் வந்து இங்க கட் ஆயிட்டு மெக்னோலியாக்கு வந்து பாத்தீங்கன்னா போகுது. மெக்னோலியால ஃபர்ஸ்ட் ப்ளூ பேகசஸ்க்கு போறாங்க. அங்க நம்ம மிச்சியா வந்து பாத்தீங்கன்னா எப்பயும் போல ஒரு வித்தியாசமா பண்ணினுக்கிறாரு. அப்ப நம்ம ஜலால் வந்து அங்க வரான். வந்துட்டு இந்த பொண்ணை பத்தி இன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடைச்சதான்னு சொல்லிட்டு கேட்கறான். அதாவது நம்ம டோக்காவை பத்தி கேட்கறான். அவங்க எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இப்போ சீன் வந்து நம்ம டோக்கா கிட்ட வருமா கஜல் கிட்டலாம் வருது. அவங்க தான் வந்து இவளை ஃபாலோ பண்ணியிருந்தாங்கல்ல. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணேங்கிறாங்க. அப்போ லெவி வந்து இந்த மாதிரி பண்ண வேணான்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போ கஜல் வந்து இல்லை நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொல்றான். ஸோ ரெண்டு பேருக்குள்ள ஒரு லவர் சண்டைன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். ஸோ அவன் சண்டை போட்டுக்கிறான். அதில் லெவி வந்து பார்த்தீங்கன்னா கோச்சின்னு போயிடுறான். இதுக்கு அடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க, அவளை ஃபாலோ பண்ணினே போறாங்க. அப்போ நம்ம டோக்கா வந்து எங்கே போறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நட்ஸ் அப்புறமா ஹாப்பியோட வீட்டுக்கு வந்து போறா. போயிட்டா வந்து ஜூவே எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவளும் பண்ணினுக்கிறான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு வந்து பார்த்துனுக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து எங்கே போறான்னா லூசியோட வீட்டுக்கு வந்து போறா. எதுக்கடா லூசியோட வீட்டுக்கு போறான்னு சொல்லிட்டு இவங்க பார்க்குறப்ப லூசி எந்த அப்பார்ட்மெண்ட்ல குடியிருக்கிறாளோ அவளுக்கு பக்கத்து ரூம்ன்ற மாதிரி வச்சிங்களேன், அந்த ரூமுக்கு இவ குடி வந்திருக்கிறா. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் பார்த்துனுக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து ட்ரெஸ்ஸு கட்டுறா, அதை குடிக்க போறாள் என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அப்போ நம்ம ஜூவியா வந்து என்ன பண்ணுறான்னா கஜலோட கண்ணை முடிக்கிறா. அது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கடுப்பாச்சுங்க. அழகாக காட்டிட்டு வந்தானுங்க. ஜூவியா கண்ணை மூடனா அப்படியே வந்து கட் பண்ணிட்டானுங்க. ஸோ அதுக்கடுத்து அவங்க தடுக்கி மேலே கீழே ஊந்துறாங்களா. ஊந்த போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த டைமில் நம்ம லெவி வந்து இவங்களை பார்த்துடுறா. பார்த்துட்டு ஒரு கேவலமாகவும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பாகவும் வந்து முறைச்சிட்டு அவன் மட்டும் நடந்து போயிடுறா. இப்போ சீன் வந்து இங்கே காட்டாயிட்டு திருப்பி வாட்டர் கார்டிகிட்ட போகுது. அப்போ நர்ஸு கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நான் டிராகனாகிற என்னோட பவரை யாரோ திருடிட்டாங்க, நான் சாவறதுக்குள்ள அந்த பவர் நான் திருப்பி வாங்கி ஆகணும், அப்படி இல்லை இங்கே ஒரு பேரழிவே நடக்கும்ன்ற மாதிரி வரும்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து யார் அதுன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவங்க வந்து ஒரு ஒயிட் மேஜ்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதாவது நம்ம ஜெரிஃப் வந்து ஒரு டார்க் விசாடா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் மேஜ்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது ஆப்போசிட்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் ஜெரிஃபுக்கு அப்படியே. ஸோ இவங்க இந்த மாதிரி பேசுகிறப்ப திடீர்னு இந்த இடத்த ஃபுல்லாக ஆஷ் வந்து கவர் பண்ணிடுது. இவங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறாங்க. அப்போ கிரியெல்லாம் தப்பிச்சு போனா பார்த்தீங்களா, அவளை வந்து யார் காப்பாற்றணும்னு அவனும் வந்து வரான். கூட கிரியா அப்புறமா இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா வரானுங்க. ஸோ அவங்க 3 பேரும் வந்துட்டு நீங்கள் பேசின எல்லாத்தையும் நான் வந்து கேட்டுருந்தோம். அப்புறம் நாங்கள் வந்து உன்னை சாப்பிட தேவையில்ல, யார் வந்து உன்னோட பவரை திருடின்னு போனாங்களோ அதாவது அந்த ஒயிட் மேட்ச் தான் நாங்கள் சாப்பிடணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. இப்போ சீன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கட் ஆகிட்டு நம்ம ஜலால் கிட்ட போகுது. ஜலால் தான் ஒரு கில்ட்டாக போயிருக்கிறான்ல. இப்போ வந்து மெர்மெட் ஹில்லுக்கு வந்து போயிருக்கிறான். அங்கே காகரா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறான். ஸோ என் ஃபோட்டோ காட்டிக்கிறப்ப அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, எனக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியும் இவன் வந்து ஃபேரி டெய்லரோட புது மெம்பர்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. போன மாதம் நான் மெக்னாலியா போனப்போ இவள் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்கன்ற மாதிரி காகரா சொல்கிறா. அப்போ நம்ம ஜலால் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிறான். அதுக்கடுத்து யார் இவன் சொல்லிட்டு நம்ம காகரா கேட்குறப்ப ஜலால் வந்து என்ன சொல்கிறான்னா, இவன் வந்து ஒரு கிரேட் மேஜ், 100 வருஷமாக வந்து வாழ்ந்துனுக்கிறா, இவரோட பேர் டோக்கா, இவன் வந்து ஒரு ஒயிட் மேஜ்னு சொல்லிட்டு நம்ம ஜலால் வந்து சொல்கிறான். ஸோ இப்போ சீன் வந்து திருப்பி வாட்டர் கார்டு கிட்ட வருது. இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை வந்து நடக்குது. வாட்டர் கார்டு அட்டாக் பண்ண முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆயிடுறாரு. அதுக்கடுத்து நம்ம நட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சண்டைக்கு போகிறாங்க. யார்கிட்ட சண்டைக்கு போகிறான்னா அந்த ஆஷ் பவர் வச்சுக்கிறான் பார்த்தீங்களா, அவன்கிட்ட ஃபஸ்ட்டு நட்ஸ் சண்டைக்கு போகிறான். ஆனால் அவனை வந்து பார்த்தீங்கன்னா இவனால் ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கடுத்து எர்சா வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறா. அவளாலே ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒன் பீஸ் லோகியா டைப் பவர் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸாம்பிளுக்கு ஸ்மோக்கரோட பவர் எடுத்துக்கலாம், அதுவும் ஸ்மோக் தானே. ஸோ அந்த மாதிரி லோகியா பவர் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஹாக்கி யூஸ் பண்ணாமல் சாதாரணமாக கை விட்ட ஒரு சைடில் போட்டு இன்னொரு சைடு வெளியே வரும்ல, அந்த மாதிரி தான் இவனோட பவருமே இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இவன் மேலே ஒர்க்கே ஆகல. அதனால கிரே வந்து என்ன பண்ணுறான்னா, நான் வந்து இவனை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சண்டைக்கு போகிறான். ஏன்னா நான் வந்து அவனை ஐஸ் ஆக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் சண்டைக்கு போகிறான். அந்த டைமில் நம்ம எர்சா கிட்ட சண்டை போட்டு கிரியா வந்து வரா. அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாங்க. நம்ம நட்ஸும் வந்து அந்த ஆர்மர் டிராகன் இருந்தால அவன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சண்டைக்கு போகிறான். நம்ம நட்ஸும் வந்து என்னென்னமோ போட்டு அடிக்கிறான். ஆனால் ஆர்மர் டிராகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கீரல் கூட ஓடல. ஸோ அதுக்கடுத்து வந்து கடல்லேருந்து மேலே வானத்துக்கு போயிடுறாங்க. அங்கேருந்து இந்த ஆர்மர் டிராகன் நட்ஸ் தூக்கி ஒரு கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறான். அது இவங்களோட கப்பல் தான். அங்கே கப்பலில் போய் வந்தோடனே நட்ஸ் வந்து மட்டையாரானே சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அதோட நட்ஸோட கதை வந்து கந்தல் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து நம்ம எர்சா கிட்டையும் கிரியா கிட்டையும் போகிறாங்க. அவங்க சண்டை போட்டு வந்து காட்டுறாங்க. சண்டை பார்த்து சீனாக இருந்துச்சிங்க. எர்சாவும் பார்த்து சீனாக இருந்தால், அதே மாதிரி கிரியாவும் பார்த்து சீனாக இருந்தா. ஸோ சண்டை நடந்துனுங்கிறப்பயே நம்ம எர்சா வந்து கிரியாவை அட்டாக் பண்ண போயிட்டா, ஜஸ்ட் மிஸ்ன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், கிரியா வந்து அழகாக நூழில் தப்பிச்சிட்டா. ஸோ அதுக்கடுத்து கிரியா வந்து என்ன பண்ணுறான்னா, இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் ஸ்வாட்ஸ்மேன் கூட வந்து சண்டை போடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, ஆனால் நான் எப்பயுமே நேர்மையான முறையில் சண்டை போட மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணாங்க. அந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எர்சா வந்து ஒரு மாதிரி சாஃப்ட் ஆயிரான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அதாவது எப்படி வந்து எர்சா இருப்போம் அந்த மாதிரி இல்லாமல் க்யூட்டான ரியாக்ஷன்லாம் கொடுக்குறா. ஐயோ நான் வந்து ஏன் இந்த
மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறேன், என்னை வந்து அடிக்காதீங்க, எனக்கு வந்து வலிக்குதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறா. இவங்கெல்லாம் வந்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு முழிச்சுனுக்கிறப்ப கிரியா வந்து என்ன சொல்கிறான்னா, என்னால் கட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது, நான் அவளோட ஸ்ட்ரென்த்தை கட் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து சொல்கிறா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எர்சா இந்த மாதிரி பண்ணினுக்கிறா. அதுக்கடுத்து வந்து என்ன பண்ணுறான்னு எர்சா லைட்டாக துன்புறுத்துறானே சொல்லிட்டு சொல்லலாம். இது பார்க்கறதுக்கு இது எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரியல. நல்லாவும் இருந்துச்சு, அதாவது இது வேறு மாதிரி பார்க்குறப்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் சாதாரணமாக பார்க்குறப்ப ஐயோ என்னடா இது எர்சா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களேன்னு சொல்லிட்டு லைட்டாக கஷ்டமாக வந்துச்சுன்னே சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து கிரியா இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம வெண்டி அதுக்கடுத்து லூசிலாம் சண்டைக்கு வராங்க. அப்போ கிரியா அவங்கள வந்து போட்டு பொழந்து கட்டிடுறா. அதுக்கடுத்து சீன் வந்து கிரே கிட்ட போகுது. கிரே வந்து இந்த ஆஷ் பவர் இருக்கிறவங்களோட சண்டை போட்டிருந்தால, அந்த சண்டை வந்து பார்த்தீங்கன்னா போயினே இருக்குது. நார்மலாக நைஸ் அட்டாக் யூஸ் பண்ணுறப்ப அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அதை ஆஷ் ஆக்கிடுறான். ஸோ கிரே வந்து என்ன பண்ணுறான்னா அவன் டீமன் பவர் மாதிரி யூஸ் பண்ணுறான். யூஸ் பண்ணிவிட்டு அவன் வந்து ஃப்ரீஸ் பண்ணுறான். ஆனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் வந்து ஆஷ் ஆக்கிடுறான். ஸோ அதுக்கடுத்து மாதிரி மாற்றி மாற்றி சண்டை போட்டுங்கிறப்ப அவன் வந்து ஒரு பெரிய ஸ்கேல் ஆஷ் மேஜிக் யூஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அப்போ கிரே வந்து அதை மறுபடியும் ஃப்ரீஸ் பண்ணுறான். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஆஷ் ஆக்கிட்டு கிரே வந்து அவன் போட்டு தள்ளிடுறான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் வந்தாங்க எனிமீஸ். வந்துட்டு எல்லாருமே வந்து போட்டு தள்ளிட்டாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களாம் காட்டுறாங்க. நம்ம வாட்டர் கார்டும் அவரோட பவர் அவர்கிட்ட இல்லாதனால அவர் வந்து காலி ஆகிட்டார். இப்போ சீன் வந்து மெக்னோலியாக்கு திருப்பி கடைசியாக ஒரு வாட்டி போகுது. அப்போ அவங்க தொடர்ந்து மழை பெஞ்சுனுக்குது. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேசினுக்கிறாங்க. அப்போ டோக்கா வந்து மழையில் ஜாலியாக நடந்து வந்துனுக்கிறா. அப்போ ஜலால் வந்துட்டு நான் அவனை கண்டுபிடிச்சிட்டேன் ஒயிட் மேஜிக் டோக்கான்ற மாதிரி சொல்கிறான். அதோட வந்து பார்த்தீங்கன்னா எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க. ஸோ இந்த எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மிஸ்டீரியஸாகவும் போச்சு, சில சஸ்பென்ஸும் நடந்தது, அண்ட் கற்று வந்து சீனாகவும் வந்துச்சுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். இந்த மாதிரி தான் எனக்கு வந்து பார்க்க இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்து நான் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். ஸோ நம்ம வெயிட் பண்ணி அதை அடுத்த எபிசோட் ரிவ்யூவில் வந்து பார்ப்போம். ஸோ இந்த எபிசோடில் உங்களுக்கு வந்து பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபேரி டெயில் பார்ப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட மறக்காம கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மாதம் வீடியோவில் வந்து மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா.